ஒவ்வொரு நாளும் தனது உடல் ஆரோக்கியத்திற்காக அதிகாலையில் அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரை நடைப்பயிற்சி செய்ய வேண்டும் அல்லது உடற்பயிற்சி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் டெய்லி இருக்க வேண்டும். நடைப்பயிற்சி முடிந்த பிறகு டீ, காபி, பலகாரங்கள் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். டீ, காபியில் சேர்க்கப்படும் வெள்ளை சர்க்கரை பாய்சன் நிறைந்தது. டீ தூளில் கலருக்காக சாயங்கள் சேர்க்கப்படுது, அது உடலுக்கு கெடுதலை தரும். காபியில் கபைன் என்ற வேதிப்பொருள் இருக்கு, அது ஒரு ஸ்லோ பாய்சன். பலகாரங்களில் எண்ணெய்கள் அதிகமாக உறிஞ்சப்படுவதனால் அது கொலஸ்ட்ராலை ஏற்படுத்தும். ஆகவே நடைப்பயிற்சி முடித்த பிறகு டீ, காபி, பலகாரங்களை முற்றிலும் தவிர்த்திட வேண்டும். அதற்கு பதிலாக மோர் அல்லது இளநீ அல்லது பழைய கஞ்சி சாப்பிடுவது ரொம்பவும் நல்லது. அதற்கு அடுத்ததாக 1 கப் சுண்டல், 10 பாதாம் பருப்பு அல்லது 5 பாதாம் பருப்பு, 5 பீஸ் பேரிச்சம்பழம், 1 செவ்வாழைப்பழம், 1 மாதுளைப்பழம், 2 அவிச்ச முட்டை. இது போன்ற சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுக்கும்போது நாள் முழுவதும் தனது உடல் எனர்ஜியாக இருக்கும். காலை உணவு 10 அல்லது 11 மணி அளவில் ஒவ்வொரு நாளும் உணவுகளை மாற்றி மாற்றி எடுக்க வேண்டும். ஒரு நாள் வரகரிசி சாதம், ஒரு நாள் கேழ்வரகு களி, இட்லி, தோசை, சாம்பார்ச்சி சாதம், இது போன்ற ஒவ்வொரு நாளும் உணவுகளை மாற்றி மாற்றி எடுக்க வேண்டும். இதனுடன் காய்கறி, கீரை வகைகளை சேர்த்துக் கொள்வது ரொம்பவும் நல்லது. மதிய உணவு 2 அல்லது 3 மணி அளவில் குறைஞ்ச அளவு சாதம், அதிக அளவில் காய்கறி, கூட்டு பொரியல், கீரை வகைகள் எடுத்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது. இரவு உணவுகளை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். அதற்கு பதிலாக மாலையில் 1 கப் சூப், 2 அவிச்ச முட்டை அல்லது பிரஸ் ஜூஸ் அல்லது 1 கப் சுண்டல், 2 வாழைப்பழம், இது போன்ற உணவுகளை நாம் எடுத்துக்கொள்வது ரொம்பவும் நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை நாட்டுக்கோழி குழம்பு செய்து சாப்பிடலாம் அல்லது பிராய்லர் சிக்கன். பிராய்லர் சிக்கன்ல புரோட்டீன் சத்து இருப்பதனால் பிராய்லர் சிக்கனை தோலையும் கொழுப்புகளையும் நீக்கிவிட்டு குழம்பு செய்து சாப்பிடுவது ரொம்பவும் நல்லது. குழம்பில் செய்யப்பட்ட மீன் அடிக்கடி சாப்பிடலாம். எண்ணெயில் வறுக்கப்பட்ட அனைத்து உணவுகளையும் தவிர்த்து விட வேண்டும். பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட சிப்ஸ், பாட்டில்களில் அடைக்கப்பட்ட கூல்ட்ரிங்க்ஸ், மைதாவில் செய்யப்பட்ட பலகாரங்கள் அனைத்தையும் தவிர்த்து விட வேண்டும். ஒரு நாளைக்கு சிறிது சிறிதாக 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். இந்த உணவு முறையை ஒவ்வொரு நாளும் முறையாக ஃபாலோ பண்ணும்போது 100 வயது வரை ஆரோக்கியமாக இருந்து பல சாதனைகள் செய்ய முடியும். நீங்கள் யாரெல்லாம் நலமோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அனைவரும் நலமோடு வாழ்வோம். வாழ்த்துக்கள்.